ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, விசுவாசியின் அதிகாரம் என்ற தலைப்பிலே நாம் கடந்த வாரத்திலே படித்தோம். அந்த விசுவாசி இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட அதிகாரத்தை பெற்று கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த திட்டத்திலே தானே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம், அவருடைய பணி நம் மூலமாக நிறைவேற வேண்டும். அதற்காக அவருடைய பணியை நாம், தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற நாம் ஒரு சர்வாதிகாரியாக வேலை செய்யாமல், நம்முடைய விருப்பத்தின்படி வேலை செய்யாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்தல்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நேற்று தினத்திலே தாழ்மையை குறித்து நாம் படித்தோம், கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே சீஷன் என்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளலாம். சீஷன் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை பின்பற்றுகிறவர் அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும். ஒரு நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை அல்ல, பைபிள் ஸ்டடியில அல்ல, அல்லது வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் அல்ல, வேறு ஏதாவது ஒரு சிறப்பு கூட்டங்களிலோ கன்வென்ஷன் கூட்டங்களிலோ அப்படிப்பட்ட ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அனுதினமும் எல்லா இடத்திலும், எல்லா நேரங்களிலும், வீட்டிலும், வெளியிலும், அலுவலகத்திலும், பஸ் பிரயாணத்திலும், எல்லா இடங்களிலும் நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் நம்மை சிந்திக்க வேண்டும். இங்கே ஒரு வசனம் உண்டு. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். சிலுவை என்றால் அநேகர் போதிக்கிறது உண்மை. அவமானம், நிந்தனை, வேதனை, வீண் பழி, வீண் குற்றச்சாட்டு, இப்படிப்பட்டதான காரியங்கள். அது உண்மைதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சுமந்துதான் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அது உண்மைதான். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட, எப்போதும் நாம் அப்படிப்பட்ட நிந்தையை சுமந்து வாழ வேண்டும் என்பதல்ல. திடீரென்று நமக்கு வரும்போது அதை சந்தோஷமாக சகிக்க தேவன் கிருபை தருவார். திடீரென்று ஒரு மீன்பழியோ, திடீரென்று நம்மீது பொய் குற்றச்சாட்டோ அல்லது பலவிதமான தேவையற்ற காரியங்களோ வரும்பொழுது அதை சந்தோஷமாக சகிக்க தேவன் கிருபை தருவார். அதற்காக எப்பொழுதும் நாம் துக்கத்தோடு, துன்பத்தோடு, சிலுவை சுமந்து துக்கமுகத்தோடு இருக்க வேண்டும் என்பதல்ல. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலன் அங்கே நமக்கு சொல்லக்கூடிய வசனங்களை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு தேவன் தந்த பலன். மகிழ்ச்சி நமக்கு முக்கிய காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமப்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியமாக இருக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளை எப்படி மகிழ்ச்சியா இருக்கலாம்? தன்னைத்தான் உணர்ந்து கொண்டால். நான் யார், தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், இன்று நான் அவருடைய சத்தத்தை கேட்பேனானால், அவருக்கு கோபம் ஊட்டாதபடி என் இருதயத்தை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி அவரோடு நான் இணைந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கேற்ற வழியை அவர் நமக்கு போதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் சீஷனுடைய முதல் கடமை. அவரோடு எப்பொழுதும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு முழு நம்பிக்கையும் நிச்சயமும் நமக்கு இருக்க வேண்டும். தேவனுக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் அந்த சீஷரை குறித்து இருக்க வேண்டிய தகுதிகளை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.